மெட்ரோ ரயிலை மறிக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இதற்கு முன்பு கூட விமான நிலையத்தில் விமானத்தை மறிக்கக்கூடிய, விமானத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய போராட்டங்களில் ஈடுபட திருச்சியிலே முனைந்தார்கள் விவசாய சங்கத்தினர். தற்போது மெட்ரோ ரயிலை மறிக்கக்கூடிய போராட்டத்திற்காக குழுமியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தொண்டர்களை பார்க்கிறோம். ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து மதுரவாயில் செல்லக்கூடிய அந்த இடத்திலே இந்த மெட்ரோ ரயிலுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிறது. CMRL எனப்படக்கூடிய அந்த அலுவலகம் அமைந்திருக்கிறது. அதன் வெளியே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள். மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள்ளாக சென்று மெட்ரோ ரயிலை மறிப்பார்கள் என்பது கூடுதல் விவரமாக, கூடுதல் தகவலாக இருக்கிறது. அனைத்து மார்க்கத்திலான இந்த போக்குவரத்தை தடைபடுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய திட்டம். அந்த அடிப்படையிலே சாலை போக்குவரத்தில் திடீரென்று போராட்டங்களை நடத்தி சாலை போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்வது மற்றும் ஒருபுறம் ரயில் மறியல், தற்போது மெட்ரோ ரயிலை மறிக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகள் இவை. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமராசு இணைகிறார். ராமராசு, மெட்ரோ ரயில் மறியல் போராட்டம் என்ற போராட்டம் இது அந்த அலுவலகத்துக்கு வெளியே மட்டும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வா, அதனை அடுத்து மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள்ளாக சென்று மெட்ரோ ரயிலையும் மறிக்கக்கூடிய போராட்டமா? மெட்ரோ ரயில் நிலையம், அதாவது கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தில் தான் தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக எதிர்க்கட்சியினர் வந்திருக்கிறார்கள். திமுக, அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் அவர்களது அந்த தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடன் தற்பொழுது இந்த மெட்ரோ ரயில் நிலையத்தை, கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கு உள்ளே சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மெட்ரோ ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று தெரிவித்து தற்பொழுது ஒரு 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அதாவது திமுகவினுடைய தோழமை கட்சி தொண்டர்கள் இங்கு வந்திருக்கின்றனர். இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தற்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மெட்ரோ ரயில் நிலையம் செல்லும் அனைத்து வழிகளிலும் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே செல்ல முடியாதபடி, குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் நிலையம் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கின்றது. உயர்மட்ட வழித்தடத்தில் இயக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் நிலையத்தில் மெட்ரோ ரயில் நிலைய பாதுகாப்பிற்கென்றே தனி பிரிவும் அமைக்கப்பட்டு முழுமையான பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடியது. எனவே இவர்கள் உள்ளே சென்றால் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால், பொருள் சேதம் உள்ளிட்டவை நடைபெறும் என்பதனால் இந்த பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர், அதாவது இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுகவினர் இங்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் இந்த ரயில் மறியல், சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்த இடத்தில் மெட்ரோ ரயிலையும் மறித்து இன்றைக்கு போராட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கு ஒரு 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகம் இங்குதான் இருக்கின்றது. இந்த ரயில் நிலையம் அருகில் தான் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டிற்கும் சேர்த்து பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு செல்லக்கூடிய வழிகளில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பயணிகளா என்று சோதித்த பின்னர் மட்டும் உள்ளே அனுமதித்து வருகின்றனர். கார்கே, ராமராசு, அதே போல இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து ஏதாவது தடைபட்டிருக்கிறதா? மெட்ரோ ரயிலுடைய பயண திட்டங்கள், நேரங்கள் ஏதாவது மாற்றி அமைக்கப்படுகிறதா? தற்பொழுது வரை அந்த ரயில் நிலையத்திற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மெட்ரோ சேவை என்பது என்றும் பாதிக்கப்படவில்லை. அதே போல் இவர்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அருகிலேயே இருக்கின்றனர். அதாவது சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலை அங்கு அந்த அருகிலேயே இருக்கின்றனர். எனவே சாலை பகுதிக்கும் சென்று விடாமல் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். அப்பொழுது கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதுவரை பெரிய அளவில் மெட்ரோ சேவை என்பது இன்னும் தடைபடவில்லை. ஆனால் திமுக மற்றும் அவரது தோழமை கட்சிகளை பொறுத்தவரைக்கும் மெட்ரோ ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து வருகின்றனர். தற்போது எவ்வளவு பேர் வரை அங்கே கூடியிருப்பார்கள்? அவர்களை அப்புறப்படுத்த, அந்த போராட்டத்தை தடுப்பதற்கு எவ்வளவு காவலர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ராமராசு, கார்கே, இந்த பகுதி, அதாவது மெட்ரோ ரயில் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடியது. உள்ளே மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளே செல்ல வேண்டும் என்றாலே அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒன்று. எனவே ரயில் நிலையத்திற்கு இவர்கள் நுழைந்து விடக்கூடாது என்று அதிகாரிகள் இந்த பகுதி முழுவதிலும், அதாவது துணை ஆணையர் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். மற்ற ரயில் நிலையங்களில் நடைபெறும் போராட்டங்களையும் போல
இதை அனுமதித்தால் பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சாதாரணமாக மின்சார ரயில்கள் மறியல் போராட்டம், அதாவது மின்சார ரயில்களோ தொலைதூரம் செல்லக்கூடிய மற்ற ரயில்களை மறிப்பது போல் ரயில் நிலையங்களுக்கு செல்வது போல் இங்கு மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் எளிதாக நுழைய முடியாது. அதுவும் அந்த வழித்தடத்திற்கு சென்றால் இன்னும் அங்கிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் காரணமாக மொத்தமாக சிக்னல் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் சென்றாலே உடனடியாக சென்சார் மூலியமாக அந்த பகுதி முழுவதிலும் சிக்னல்கள் கட்டால் போன்ற தொழில்நுட்பங்கள்